கண்டனம் தெரிவித்த பகுதி மக்கள் இது ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல் என கருத்து தெரிவித்துள்ளனர். அவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் கபிலக்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் பதவியை ஏலம் விடுறதாகவும் இதுக்காக ஊர் மக்களை தண்டூரா போட்டு வரவழைச்சதாகவும் ஒரு தகவல் வந்துச்சு. இது குறித்து நாம் இங்கே செய்தி சேகரிக்க இந்த கோயிலுக்கு வந்தபோது இங்கே 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த கோயிலில் கூடியிருக்கிறாங்க. இந்த கோயிலில் இன்றைக்கி என்ன நடக்குது, எதுக்காக இந்த கூட்டம் நடக்கிறது குறித்து இந்த பகுதி மக்கள் இருக்கிறாங்க, அவங்ககிட்டே கேட்கலாம். சார், இன்றைக்கி இந்த கோயிலில் கூட்டம் நடக்குது, எதுக்காக இந்த கூட்டம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, என்னன்னு சொல்லுங்கள். அதாவது ஊர் கோவில் பொதுக்கூட்டம்ங்கிற பெயரில் நடக்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தேர்தலுடைய தலைவர் பதவியை ஏலம் விடுவதற்கான ஒரு பொது கருத்து கேட்பு கூட்டமாக நடத்துகிறோம்னு சொல்லி தண்டூரா போட்டு மக்கள் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. கபிலக்குறிச்சி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் பதவியை ஏலம் விடுவதற்கான கருத்து கேட்பு கூட்டம். இது ஜனநாயக விரோதமான செயல்னு பொதுமக்கள் சார்பில் நானும் கருதுகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு உள்ளாட்சி மன்றங்களிலிருந்து பாராளுமன்றம் வரைக்கும் அனைத்து மக்களும் ஓட்டு போடணுங்கிற உரிமையை நம்முடைய முன்னோர்கள் உயிரை துச்சமென மதித்து தூக்கு மேடை ஏறி தியாகம் செய்து தான் இந்த ஓட்டுரிமையை வாங்கினாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த வாக்குரிமையை மிக மோசமான முறையில் செயல்படுத்தக்கூடிய வகையில் ஆதிக்க சக்திகள் இதை தவறான கோணத்தில் பயன்படுத்துகிறாங்கன்னு இங்கே வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் கருதுகிறாங்க. அதையே தான் நானும் கருதுகிறேன்.